MRSM எனப்படும் மாறா இளநிலை அறிவியல் கல்லூரியில் இணைய விரும்பும் மாணவர்கள் செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள் அதற்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அதே சமயம் SBP எனப்படும் முழு தங்கும் வசதியுடன் கூடிய பள்ளிகளுக்கான விண்ணப்பங்களுக்கும் அதே செப்டம்பர் 7ஆம் தேதியே கடைசி நாளாகும். எனவே தகுதியுடைய இந்திய மாணவர்கள் கடைசி நேரம் வரை காத்திராமல் இவ்வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படி இந்திய அரசு சாரா அமைப்புகளில் கூட்டமைப்பான ACE-யின் ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் கந்தசுவாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பூமிபுத்திர அல்லாத மாணவர்களுக்கு 10% இடம் ஒதுக்கீடு வழங்குறாங்க. ஆகவே நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம் பிள்ளைகளை இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்ய ஊக்குவிக்க வேண்டும். நாம் பெற்றோர்கள் ஆகிய நாம இந்த வாய்ப்பை நம்ம இழக்க கூடாதுங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாணவர்கள் கல்வியிலும் புறப்பட நடவடிக்கையிலும் சிறந்து விளங்கினாங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்வரும் 7 செப்டம்பருக்குள்ளார இந்த MRSM மற்றும் SBPக்கு உடனடியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். முதல் கட்டம் நம்ம 7ஆம் தேதி செப்டம்பருக்குள்ளார நம்ம விண்ணப்பம் செய்யணும். 12 செப்டம்பர்ல இருந்து 17 அக்டோபர் உள்ளார இந்த காலகட்டத்தில் உங்க எக்ஸாம் எந்த சென்டர் நடக்குன்னு உங்களுக்கு அறிவிப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா Form 4 மாணவர்கள் 23 செப்டம்பர்ல இருந்து 3 அக்டோபருக்குள்ளார அவங்க பரீட்சை நடைபெறும். அதே வேளையில Form 1 போற மாணவர்கள் 6 அக்டோபர்ல இருந்து 17 அக்டோபருக்குள்ளார அவங்க பரீட்சை நடைபெறும். ஓகே, இதெல்லாம் லேட்டா அவங்க அறிவிப்பாங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னது, நம் மாணவர்கள் கல்வியிலும் புறப்பட நடவடிக்கையும் சிறந்து விளங்குனாங்களா உடனடியாக MRSM மற்றும் SBPக்கு விண்ணப்பம் செய்க. MRSM கல்லூரிகள் மாறா நிறுவனத்தின் கீழும் SBP பள்ளிகள் கல்வி அமைச்சின் கீழும் செயல்படுவதாகும். இவ்விரு கல்வி நிறுவனங்களிலும் இணைந்து பயில்வதற்கு பூமிபுத்திரா அல்லாத மாணவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. எனவே இவ்வாண்டு தேசிய பள்ளி, தமிழ் மற்றும் சீன பள்ளிகளில் 6ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களும் தேசிய இடைநிலை பள்ளிகளில் 3ஆம் ஆண்டில் படிக்கும் மாணவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இவர்கள் அடுத்த ஆண்டு 1ஆம் படிவத்திலும் 4ஆம் படிவத்திலும் அங்கு படிப்பை தொடருவர். மிக சிறந்த கல்வி தேர்ச்சியை வைத்திருப்பது, புறப்பாட நடவடிக்கைகளில் சிறந்து விளங்குவது போன்ற நிபந்தனைகளுடன் குறைந்த வருமானம் கொண்ட B40 குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும். MRSM கல்லூரிகள் மற்றும் SBP பள்ளிகளில் படிப்பதன் சிறப்புகளையும் குணசேகரன் விவரித்தார். மாணவர்கள் ஒரு விண்ணப்பம் செய்தால் போதுமானது. கடந்த ஆண்டுகளைப் போல MRSM, SBP என தனித்தனி விண்ணப்பங்கள் இவ்வாண்டு தேவையில்லை என்றார் அவர். இம்முறையும் பெண் தக்சீரான் கமசுகான் சுகோலா குசூஸ் என்ற நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் கட்டாயம் அமர வேண்டும். ஆனால் அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது இரு கல்வி நிறுவனங்களுக்கும் சேர்த்து ஒரு நுழைவுத் தேர்வினை எழுதினாலே போதுமானது. ஆகவே விண்ணப்பிக்க தகுதி பெற்ற மாணவர்கள் திரையில் காணும் அகப்பக்க முகவரியில் அடுத்த ஆண்டுக்கான 1ஆம் படிவத்திற்கும் அடுத்த ஆண்டிற்கான 4ஆம் படிவத்திற்கும் விண்ணப்பிக்கலாம் என அவர் குறிப்பிட்டார்.